Welcome to CBC class 12th max example number 5.5 முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் நம்பர் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 30 கான சொல்யூஷன் இதான் நீங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற நிறைய டைம் பார்க்கற சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கற தப்பு பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கற சொல்யூஷன். இப்போ பாருங்களேன். இந்த எக்ஸர்சைஸே வந்து லாக் கான்செப்ட் தான். ஓகே, பவர்ல இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்துச்சுனா லாக். ஆனா இந்த மாதிரி அடிஷன்ல டேர்ம்ஸ் இருந்துச்சுனா நீங்க தனித்தனியா தான் பண்ணனும். மொத்தமா லாக் அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? So y power x plus x power y plus x power x is equal to a power b ன்னு இருக்கா. நான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை p ன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் டேர்மை q ன்னு எடுத்துக்கிறேன். தேர்ட் டேர்மை r ன்னு எடுத்துக்கிறேன். இது a power b அப்படியே தான் இருக்கு. ஏன் சார் p q r ன்னு எடுத்துக்கிறேன்? புக்ல u v w ன்னு போடுறேன். u v w ன்னு போட்டா நம்ம வந்து u v ஃபார்முலா ப்ராடக்ட் ரூல்லாம் யூஸ் பண்ணா அங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இங்க ஒரு u அங்க ஒரு u ன்னு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் p q ன்னு எடுத்துக்கிறேன். அதெல்லாம் தப்பு இல்ல. எது வேணா போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க with respect to x. p differentiate பண்ணா dp by dx, q differentiate பண்ணா dq by dx, r differentiate பண்ணா dr by dx is equal to a power b ங்கிற கான்ஸ்டன்ட் differentiate பண்ணா 0. அவ்வளவுதான். ஓகேவா? a power b ங்கிறது கான்ஸ்டன்ட் பண்ணா 0. ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு டேர்மையும் p q r ன்னு தனித்தனியா எடுத்து differentiate பண்ணி கொண்டு போய் எல்லாத்தையும் இத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இது ஈக்குவேஷன், மெயின் ஈக்குவேஷன் ஸ்டார்னு வெச்சுக்கலாம். ஒண்ணா ஸ்டார், சூப்பர் ஸ்டார் மாதிரி. So first p எடுத்துக்கோங்க. p னா என்னது? y power x. p னா அந்த y power x term தானே. பவர்ல வேரியபிள் இருக்கா, என்ன பண்ணனும்? apply log on both the sides. apply log on both sides. Okay, so இப்போ ரெண்டு பக்கம் log அப்ளை பண்ணா log p is equal to log of y to the power x. பவர்ல இருக்க x ஃப்ரண்ட்ல வந்துரும். log ப்ராப்பர்ட்டி படி logல ஏதாவது பவர்ல இருந்தா ஃப்ரண்ட்ல தள்ளி விட்டுறலாம். ஓகேவா? so x into log y. ஓகே, இது என்ன ப்ராப்பர்ட்டினா இதான் ப்ராப்பர்ட்டி. ரீகால் வேணா பண்ணிக்கோங்க. இந்த சைடில் ஃபார்முலா எழுதுறேன். log of a power m ன்னு இருந்தால் பவரில் இருக்க m ஃப்ரண்ட்டில் வந்துடும். m log n. ஓகே, x log y. ஸோ இப்போ இதை இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு x log p பண்ணால் 1 by p into dp by dx. ஏன்னா log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x, log p பண்ணால் 1 by p. ஓகேவா? அப்புறம் இந்த p டிஃபரன்ஷியேட் பண்ணா dp by dx. வேற வேரியபிள் இருந்தா அதையும் நம்ம பண்ணி காட்டணும். ஓகே, இப்போ இது வந்து u, இது வந்து v. ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் ரூல்ல யூஸ் பண்ண போறேன். சோ u னா x, v னா log y. u dash x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, v dash log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by y into dy by dx. சோ ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா என்னப்பா? uv the whole dash equal to uv dash plus vu dash. u into v dash x into 1 by y into dy by dx plus v into u dash log y into 1 log y. இப்போ இந்த p இந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ தள்ளி விட்டுட்டா dp by dx is equal to p into அந்த மொத்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். என்ன டேர்ம்? x into 1 x by y dy by dx, x by y dy by dx plus the log y. ஓகேவா? ஸோ இந்த log y term. இப்போ p னா என்னதுப்பா? இந்த y power x அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்றேங்க. ஸோ இதான் என்னோட dp by dx ஓட ஆன்சர். y power x பிராக்கெட்ல x by y dy by dx plus log y. இதான் என்னோட dp by dx ஆன்சர். நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் இந்த q எடுத்துக்கோங்க. q is equal to x power y. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா பவர்ல வேரியபிள் இருக்கா, y டேர்ம்ஸ் வருதா. ஸோ அப்போ பவர்ல வேரியபிள் வந்தா இதுலயும் அப்ளை log on both the sides. ஸோ இதுலயும் அப்ளை log on both sides. ஸோ log q is equal to log x power y. இந்த பவர் y ஃப்ரண்ட்ல வந்துடும். ஓகே, ஸோ லாக்ல இந்த ப்ராப்பர்ட்டி படி பவர் எதுனா ஃப்ரண்ட்ல வந்துடும். log q is equal to y into log x. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ண போறேன். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x, log q பண்ணா 1 by q into dq by dx. log q பண்ணா 1 by q into dq by dx. இந்த சைடு ப்ராடக்ட் ரூல். இது u, இது v ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ u is equal to y எடுத்துக்கலாம். u dash ன பவரும் y பண்ணா dy by dx. v னா log x எடுத்துக்கலாம். v dash ன பவரும் log x பண்ணா 1 by x. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா என்னது? u into v dash y into 1 by x plus v into u dash log x into dy by dx. இப்போ இந்த q இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டா dq by dx is equal to q into y into 1 னா y by x plus log x
into dy by dx. அவ்வளவுதான். இதான் என்னோட q. So q னா என்னது? x power y. dq by dx is equal to x power y, y by x plus log x into dy by dx. So dq by dx ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. dp by dx ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வேற யார் இருக்கா? pq ஓவர் நெக்ஸ்ட் இந்த r. ஓகேவா? ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. பாருங்க அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, போர்டு பார்க்குது அழகாக இருக்கா சார்? கொச்சனுக்கு இது பேர் அழகுன்றீங்க. ஆமாப்பா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, செம்ம பார்க்க சார். உங்களுக்கு ரசிக்கவே தர சார். இப்போ நெக்ஸ்ட் ஆர் போடலாம், இதை அழிச்சிட்டு போடலாம். ஏன்னா இது ரெண்டு ஆன்சர் இருக்கட்டும், நமக்கு சப்ஸ்டியூட் பண்ண யூஸ் ஆகும். ஆர் இங்கே கொஞ்சம் குட்டிக்கிட்டே போட்டுடலாம். ஓகே, ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு இது எடுத்துக்கோங்க, எக்ஸ் பவர் எக்ஸ். ஸோ அப்ளை லாக் ஆன் போத் த சைட்ஸ். ஸோ லாக் அப்ளை பண்ணால் லாக் ஆர் இஸ் ஈக்குவல் டு log x to the power x. So power இருக்க x ஃப்ரண்ட்ல வந்துரும். log r is equal to x into log x. ஓகேவா? log ப்ராப்பர்ட்டி பக்கத்துல ஃப்ரண்ட்ல வந்துரும். இப்போ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுவோமா? log r டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by r into dr by dx. log x பண்ணா 1 by x தானே, log r பண்ணா 1 by r, r பண்ணா dr by dx. இது ப்ராடக்ட் ரூல் uv. ஸோ இங்க போடுறேன் u is equal to x ன்னு எடுத்துக்கிறேன், v is equal to log x ன்னு எடுத்துக்கிறேன். u dash x பண்ணா 1, v dash log x differentiate பண்ணா 1 by x, u into v dash x into 1 by x plus v into u dash log x into 1. so இந்த r இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டா dr by dx is equal to இந்த x cancel, இங்க r மட்டும் இருக்கும், 1 plus log x. so r னா என்னப்பா நம்மளோட, so இப்போ r னா என்னப்பா, அதோ இந்த x power x அதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஸோ dr by dx is equal to r na x power x bracketல 1 plus log x. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம dp by dx ஓட ஆன்சர், dq by dx ஓட ஆன்சர், dr by dx ஓட ஆன்சர், எல்லா ஆன்சர்ஸுமே கண்டுபிடிச்சிட்டோம். மொத்தத்தையும் கொண்டு போயிட்டு இந்த ஸ்டாரில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இதை காப்பி பண்ணிக்கோங்க. நான் இதெல்லாம் அழிச்சிட்றேன், இதெல்லாத்தையும் அழிச்சிட்றேன். 3 ஆன்சர் மட்டும் இருக்கட்டும். பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறீங்களா? ஓகே, வெரி குட், நல்ல ஐடியா. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி dy அந்த டேர்ம்ஸை மட்டும் தனியாக பிரிக்கணும். ஸோ இதில் வந்து சப்ஸ்டிடியூட் dp by dx, dq by dx, dr by dx in star. ஸ்டாரில் போட்டால் dp by dx ஆன்சர் இதுவும் இருக்குது, y power x. இதனால் y power x ஓட மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. y power x into x by y dy by dx plus y power x இங்கே வரும், y power x into log y plus dq by dx ஒரு ஆன்சர். இதோ கீழே இருக்குது, இவனே உள்ள மல்டிப்ளை பண்ணுறங்க. x power y into y by x plus x power y into log x into dy by dx. dp by dx, dq by dx over. next dr by dx, இந்த x power x உள்ள மல்டிப்ளை பண்ணுறங்க. x power x into 1 x power x தான், plus x power x into log x. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோமா? ஈக்குவல் டு இந்த டேர்முக்கு ஈக்குவல் டு என்ன இருக்குது? 0ன்னு இருக்குது. நம்மளும் 0 போட்டேன். இப்போது இதெல்லாம் வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கொஸ்டினை பாருங்களேன். ஃபைண்ட் dy by dx. அப்போ இதிலிருந்து dy by dx டேர்ம் மட்டும் லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் ரைட்டில் தள்ளி விட்ருங்க. இது ஒரு dy by dx டேர்ம், இது ஒரு dy by dx டேர்ம். அவ்வளோதான், ரெண்டு டேர்ம் தான் dy by dx இருக்குது. அதை மட்டும் லெஃப்ட்டில் இருக்கட்டும், இதெல்லாம் ரைட்டு தள்ளி விட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த y பவர் 1 மேலே தள்ளினா y பவர் -1 ஆகிடும். இந்த x அப்படியே தான் இருக்குது, இந்த dy by dx அப்படியே இருக்குது. இங்கே ஒரு dy by dx டேர்ம் இருக்குது, x power y into log x dy by dx is equal to மிச்சம் இந்த கிராஸ் போகிற டேர்ம்லாம் ரைட்டில் தள்ள போகிறேன். ஸோ இந்த x power x எப்படி தள்ளிட்டா -x power x, இது எப்படி தள்ளிட்டா -x power x log x. இந்த ரெண்டு கிராஸும் போயிடுச்சு. இப்போ இந்த கிராஸு -x power y into y by x, இந்த கிராஸு -y power x into log y. ஓகேவா? எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னா இப்போது இந்த dy by dx வந்து காமனாக எடுக்க போகிறேன். காமனாக எடுத்துட்டா இங்கே பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பவர் x இங்கே -1,
ஸோ y பவர் x மைனஸ் 1 வந்துடும் இன்ட்டு இந்த எக்ஸு ப்ளஸ் இந்த x பவர் y இந்த log x அப்படியே இருக்குது. இங்கே எல்லாத்தையும் மைனஸ் காமனாக இருக்கா, மைனஸ் ஃபுல்லாக காமனாக எடுத்துருங்க. எடுத்துட்டா x பவர் x ப்ளஸ் ஏன்னா மைனஸ் காமனாக எடுத்துட்டேன், ஸோ ப்ளஸ் ஆகிடும் x பவர் x log x. இப்போ இங்கேயும் பாருங்களேன் பவர் 1 இருக்குது, மேலே தள்ளி விட்டுறலாம். ஸோ பவர் வந்து என்ன ஆகும், ஆல்ரெடி y இருக்குது, இது y x இன்ட்டு x பவர் மைனஸ் 1 ஆகிடும் இன்ட்டு இந்த y டேர்ம் அப்படியே இருக்கும். மைனஸ் இல்லை ப்ளஸ், மைனஸை வெளியே காமனாக எடுத்துட்டோமே. y பவர் x log y. இப்போ நமக்கு dy by dx தான், இதை கீழே தள்ளி விட்டுறலாம். ஸோ dy by dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வெளியே காமனாக இருக்குது, இந்த x பவர் எக்ஸு ப்ளஸ் x பவர் எக்ஸு log எக்ஸு மைனஸ் தான் வெளியே நம்ம காமனாக எடுத்துட்டோமே, அப்போ அது ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா, இங்கே இருக்க மைனஸ் 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 4 மைனஸ் வெளியே எடுத்துட்டோம், ப்ளஸ் 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 ஆகிடுச்சு. இது பேஸ் ரெண்டு சேமாக இருக்கா, ஸோ பவர் எழுதிக்கோங்க. y மைனஸ் 1 பவர் ஆட் பண்ணிக்கலாம் இன்ட்டு y ப்ளஸ் y பவர் x இன்ட்டு log y டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படியே கீழே வந்துடும். ஸோ இது வந்து y டு தி பவர் x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் x பவர் y இன்ட்டு log x. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சுது. ஸோ அப்போ சம்மு தான் கொஞ்சம் சைஸ் தான் பெருசாக இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பவரில் வேரியபிள் வந்தால் லாக் யூஸ் பண்ணும், அதுவே அடிஷனில் வந்தால் தனியாக p q rன்னு எடுத்து போட்டுக்கோங்க. தனித்தனியாக ஆன்சர் கண்டுபிடிச்சி லாஸ்ட் எல்லா ஆன்சரையும் ஆட் பண்ணிவிட்டு dy by dx மட்டும் ஒரு பக்கம் குரூப் பண்ணிட்டு மீதியெல்லாம் இப்படி தள்ளி விட்டுருணும். அவ்வளோதான் சம் முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதா, ஈஸியாக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் பண்ணுறா, பாய்.